சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சேலம் பகுதியிலே ஒரு பள்ளியிலே ஒரு சேப்பல்ல 3 நாள் ஒரு கிரவுண்ட்ல பேசும்படியே சென்றேன். 3 நாள் பேசும்படியாக சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த பள்ளியில் படித்துக் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த ஆசிரியர் ஒருவர் ஒரு சாட்சியை சொன்னார். ஒரு ஏழை நடக்க முடியாத ஒரு தகப்பனார் ஒரு வாலிப பிள்ளையை ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து அவர் கொண்டு வந்த சில தின்பண்டங்களை வாயிலே கொடுத்துக் கொண்டிருந்தார். அந்த பிள்ளை அந்த தாத்தாவுடைய மடியிலே அவருடைய நெஞ்சிலே சாய்ந்து அழுது தாத்தாவுக்கு முத்தம் கொடுத்து தாத்தாவோடு சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருந்தது. அந்த பிள்ளையை குறித்து நான் விசாரித்தேன். அந்த பிள்ளையை படிக்க வைப்பதற்கு யாரும் இல்லை. இந்த தகப்பனார் இந்த ஏழை வயதான இந்த தாத்தா விட்டு சென்று விட்டார். அந்த ஹாஸ்டல்ல எல்லாருமே அந்த பிள்ளைய நிறைய பிள்ளைகளை பார்க்க தகப்பன்மார்கள் தாய்மார்கள் நிறைய பேர் வருவாங்க. வந்து நிறைய ஆகாரம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, நிறைய காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு செய்வாங்க. வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை பிள்ளைகளை பார்க்க வருவாங்க. இந்த ஏழை தகப்பனார் வீடு வீடாய் பிச்சை எடுத்து 2 மாதத்துக்கு ஒரு முறை 1 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பிள்ளையை பார்க்கும்படியாய் வருவார். தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு இல்லை. அந்த குடும்பம் கெட்டு போயிருந்தது. ஒருவரும் விசாரிக்கும்படியாய் இல்லை. ஆனால் இந்த ஏழை பிள்ளை ரட்சிக்கப்பட்டவள், சிறு பிராயத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள். இந்த ஏழை பிள்ளை ஆண்டவர் சமூகத்தில் இரவிலே நிறைய மணி நேரம் ஜெபிக்கிறவளாயிருந்தாள். இவள் ஜெபிக்கிறவளானபடியினால் அந்த ஹாஸ்டல்ல உள்ளவங்க எல்லாருமே இந்த பிள்ளையை ஒதுக்குனாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நடுராத்திரியிலே மிகவும் வசதி படைத்த வெளிநாட்டில் வேலை பார்க்கிற ஒரு குடும்பத்தாருடைய ஒரு பெண் பிள்ளைக்கு பயங்கரமான கொடிதான ஒரு பலவீன நிமித்தமாக அந்த பிள்ளை கீழே விழுந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்து சொன்னார்கள், இங்கே வைத்திருக்கிறது வேஸ்ட், கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளை மரித்துவிடும், தாய் தகப்பனுக்கு அறிவிப்பு கொடுங்கள், நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். அந்த பிள்ளையை அதே ஹாஸ்டல்ல கொண்டு வந்து தாய் தகப்பனுக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள். 360 பிள்ளைகள் படித்த இடத்திலே ஒரே ஒரு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு மகள், வாலிப மகள் சென்று இந்த ஏழை தாத்தாவுடைய மகளிடத்தில் சொன்னார், நீ நடுராத்திரியில அனுதினமும் ஜெபிப்பாயே, அந்த இயேசு ஒருவேளை நம்மோடு படிக்கிற இந்த பிள்ளைக்கு அவர் உயிர் கொடுத்தால் நலமாயிருக்குமே, தயவு செய்து ஜெபிப்பாயா. உன்னை மிகவும் அவள் கஷ்டப்படுத்துவது உண்மைதான். ஆனால் நம்முடைய சகோதரி, நம் கூட படிக்கிற பிள்ளை, அவள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாள். ஓடி சென்றாள். அந்த பிள்ளையினுடைய தலையில் கரத்தை வைத்து அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மரண படுக்கையில் இருந்த பிள்ளை, மருத்துவர்களால் ஒதுக்கப்பட்டிருந்த பிள்ளை, கெட்டு போன அந்த பிள்ளை அப்படியே இயேசுவின் நாமத்தில் எழும்பி உட்கார்ந்தாள். அல்லேலூயா. 360 பிள்ளைகளுக்கும் இது என்ன ஆச்சரியம் என்று தோன்றினது. ஹாஸ்டல் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்று தோன்றினது. அந்த பிள்ளை இந்த ஏழை பிள்ளையினுடைய ஜெபத்தின் மூலமாக எழும்பி உட்கார்ந்தாள். வெளிநாட்டில் இருந்து மறுநாள் சாயங்கால நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பன் எல்லாரும் விலை உயர்ந்த காரில் வந்து குடும்பமாய் வந்து இறங்கினார்கள். ஓடி வந்து தன் மகளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார்கள். அவளோடு விசாரித்தார்கள், நீ செத்து போவாய் என்று சொன்னார்களே, இன்று நீ ஒரு வாலிப பிள்ளை, அப்படியே பயங்கர பலத்தோடு நிற்கிறாயே, என்ன நடந்தது? அவள் ஓடி சென்றாள். ஏழை தாத்தாவுடைய மகளை கட்டி அணைய நான் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் இவளுடைய தெய்வம், இவள் ஆராதிக்கிற இயேசு என்று சொன்னாள். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத அந்த குடும்பம், ஆண்டவரை தெரியாத அந்த குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைக்கு முழு படிப்புக்கான உதவிகளை செய்து இன்றைக்கு அதை MBBS முடித்து MS முடித்து கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கெட்டு போன உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடியாதது இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அவர் எப்பொழுது நம்மோடு வருவார், எப்பொழுது நம்மோடு இருப்பார். நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர், நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா.